எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அதே மாரி தப்பான ஒரு மனைவி அமைஞ்சிட்டா அவனோட வாழ்க்கை எப்படி ஆகுன்றதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த திரைப்படம். ஒரு பனி பிரதேசத்துல ஒரு காட்டுமா நின்னுட்டு இருக்கு. இதே நேரத்துல நம்ம கதாநாயகன் துப்பாக்கியால அதை சுடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அது உயிருக்கு தப்பி ஓடி போகுது. தன்னோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி போய் அந்த மானை பார்க்கும்போது அது கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்கு. தன்னோட கத்தியை எடுத்து அதை கொலை பண்ணிட்டு தன்னோட பேக்ல இருக்கக்கூடிய வண்டியில மாட்டி விட்டு அதை அங்கிருந்து இழுத்துக்கிட்டு போறான். வீட்டுக்கு வந்ததும் அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு தன்னோட ஆட்டுகள்லாம் புல்லெல்லாம் வச்சுட்டு தான் கிட்ட இருக்கக்கூடிய ஓனாயோட தோலுங்கள் எல்லாம் பதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுநாள் அந்த தோலுங்கள் எல்லாம் ஒரு மூட்டையில கட்டி மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டவுனுக்கு கிளம்புறான். அந்த ஊருக்கு போற வழியிலேயே ஒருத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு தான் அங்க இருந்து போறான். அவளும் அவனை பாக்குறா. ரொம்ப நாளாவே இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்க போல. அந்த ஊர்ல இவனுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் இருக்காரு. இவன் வந்ததை பார்த்துட்டு தோலெல்லாம் விற்கதான் வந்திருக்கான்னு சொல்லி மேயரை கூப்பிட சொல்றாரு. இதே நேரத்தில் நீ பசியோட இருப்ப வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க வந்த மேயர் ஓனாய்களோட தோணுகள்லாம் எண்ணி பார்த்துட்டு மொத்தம் 5 ஓனாய்களோட தோல் இருக்கணும், 3 குட்டி ஓனாய்களோட தோல் இருக்கணும், ஆனா இங்க இருக்கிறது கம்மி போல அப்படின்னு சொல்றான். நீங்க கேட்ட மாதிரி இன்னும் 2 ஓனாய்கள் நான் பிடிச்சிருந்தேன்னா அதுல ஒண்ணு மாசமா இருந்தது, அது இறந்தது அப்படின்னா மறுபடியும் அது குட்டி போட்டிருக்காது, குட்டி இல்லைன்னா மறுபடியும் ஓனாய் இருக்காது, அதனாலதான் நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கே நீங்க 69 காசு தரணும்னு கேக்குறான். அதுக்கு மேயர் 50 தான் தருவேன், அதுல 19 வச்சுக்க, மீதியை நான் அடுத்து தர்றேன்னு சொல்லிட்டு அந்த ஓனாய்களோட தோலுங்களெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப அவனோட நண்பன் கிட்ட இந்த வின்டர் சீசன்ல இந்த ஓனாய்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இதுக்கு நீ ஒரு நாயை வளர்த்து அதை வச்சு வேட்டையாடலாமே அப்படின்னு சொல்றாரு. நாயை வளர்த்தா ரொம்ப காலம் ஆகும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க, அவ உனக்கு தேவையான வேலைகள் எல்லாம் செய்வாள்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் ஒரு பொம்பளை அந்த மாதிரியான மலை பிரதேசத்துல வந்து வாழ மாட்டா, ரொம்பவே கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு காசு சம்பாரிச்சு நீ என்னதான் பண்ண போற, உனக்கு ஒரு குழந்தை குட்டின்னு ஆச்சுன்னா நாளைக்கு அதுக்காக நீ காசு செலவழிக்கிற மாதிரி இருக்கும், அவங்கள பாத்துக்கிற மாதிரி இருக்கும், அட்லீஸ்ட் அதுக்காகவது நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் அந்த ஊர்ல இருந்து கிளம்பும் போது ஓனாயை பிடிக்கிறதுக்கான டிராப் எல்லாம் வாங்கிட்டு போறான். போற வழியில தன்னோட முகத்தை கழுவும் போது அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம இத்தனை நாள் தனியாவே இருக்கோம், நமக்கும் ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு இப்ப வர்ற வழியில பார்த்த அந்த பொண்ணை போய் பாக்குறான். அவ கூட ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கான். போகிறப்போ அவன் ஞாபகமா அவ தலையில கட்டி இருந்த ஸ்கார்ஃபையும் எடுத்துட்டு போறான். வீட்டுக்கு வந்தவன் அந்த ஸ்கார்ஃபையே பாத்துக்கிட்டு இருக்கான். பேசாம நம்ம இவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய காசையும் அந்த தோலையும் எடுத்துக்கிட்டு அவளோட அப்பாவை போய் மீட் பண்றான். தாங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கறான். அவரும் காசுக்காக சரின்னு சம்மதம் சொல்லிடுறாரு. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தவ வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறா. இவன் தோட்டத்துல வச்சு விளைய வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் பயிர் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. நைட்டு அவ கூட ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கான். மறுநாள்ல இருந்தே அவளுக்கு உடம்பு முடியாம போகுது. ஹீரோ இப்போ ஒரு பெரிய கண்ணாடியை எடுத்துட்டு வந்து தன்னோட வீட்டுல மாட்டுறான். அப்போ தான் கன்சீவா இருக்கிற விஷயத்த அவங்கிட்ட சொல்றா. இதனால சந்தோஷப்பட்டவன் மரத்திலே ஆன ஒரு தொட்டில வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றான். நைட்டு அவங்கிட்ட இந்த இடத்துல நம்ம தனியா இருக்கோம், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறா. நீனும் இந்த இடத்துல வேட்டையாட கத்துக்க, நீ சர்வே பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றான். மறுநாள் இவன் ஒரு டிராப்பை ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது ஓனாய் வந்து நிக்குது. இந்த ஓனாயை கொல்றதுக்காக கத்தி எடுக்கும்போது அந்த ஓனாய் வேற பக்கம் ஓடி போயிருது. இவன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவனோட மனைவி தரையில படுத்து கிடக்கா. என்னன்னு ஓடி போய் பார்க்கும்போது தான் உடம்பு முடியாம இருக்கா. இவளை மறுபடியும் பெட்ல வச்சு இவளுக்கு தேவையான சாப்பாடு மருந்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் நிலைமை ரொம்ப மோசமாகுது. மறுநாள் ரொம்பவே முடியாம போயிடுறா, படுத்த படுக்கை ஆயிடுறா. ஒரு ஸ்டேஜ்ல இவளுக்கு குழந்தை பிறக்கிற சிச்சுவேஷன் ஆகுது. ஆனா அந்த குழந்தை பிறந்ததும் அவ இறந்து போயிடுறா. குழந்தையும் இறந்து போயிடுது. இதை நினைச்சு அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அவளை புதைக்கிறதுக்காக கல்லறைக்கு போறான். ஆனா முடியாம கல்லறையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் உடைச்சு நொறுக்கி அழ ஆரம்பிக்கிறான். இப்ப வீட்டுக்கு வந்து தன்னோட பொண்டாட்டிய துணியில சுத்தி கவர் பண்றான். செத்து போன அந்த குழந்தையவும் கவர் பண்றான். அவங்கள ஒரு வண்டியில வச்சு மலையில இருந்து இப்ப கீழே இழுத்துட்டு வர்றான். இப்ப அவ எப்போதுமே அவளை பாக்குற அதே இடத்துக்கு அவளோட பணத்தை எடுத்து வந்து போட்டுறான். எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். உன் பொண்ணு ஆல்ரெடி மாசமா இருந்திருக்கா, அதை நீ மறைச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, உடம்பு முடியாம இறந்து போயிட்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்றான். மேலும் தான் கிட்ட கொடுத்த காசை திரும்ப கேட்கிறான். அடுத்து 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வருவேன், காசு கொடுக்கலன்னா அவ்வளவுதான் சொல்லி மிரட்டிட்டும் போயிடுறான். இப்ப அடுத்த விண்டருக்கு இவன் வரும்போது தான் கிட்ட காசு இல்லன்றதை உறிஞ்சுக்கிட்டவன் தன்னோட பொண்ணை இப்ப கட்டிக்கன்னு சொல்லி கொடுக்கறான். இவனும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணை சுத்தி பார்த்துட்டு பல்ல புடிச்சு பார்த்துட்டு இவ இளமையா இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டதும் சரி நாளைக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு போயிடுறான். இப்ப அவங்களுக்கு சர்ச்சில் கல்யாணம் ஆகுது. ஆனா அவளோட பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. கல்யாணம் முடிஞ்சதும் அவ தனியா போயிடுறா. இதை பார்த்து அவங்க அப்பா அவகிட்ட போயிட்டு உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரியும், வேற வழி இல்ல, நீ அவன் கூட வாழ்ந்துதான் ஆகணும், நீ அங்க இருந்து தப்பிச்சு ஓடுனா கூட அவன் கண்டிப்பா உன்னை பிடிச்சிருவான், உன்னை மட்டும் இல்ல என்னையும் கொன்னுருவான் அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லைன்னு நினைக்கும் போது இதை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு ஒரு சிகப்பு பைய அவகிட்ட கொடுக்குறான். இப்ப 2 பேரும் சேர்ந்து பாறை மலையெல்லாம் தாண்டி அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையா அவ கூட ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கான். மறுநாள் தோட்ட வேலை எல்லாம் செஞ்சு சமைக்க ஆரம்பிக்கிறா. நான் காலையில ஊருக்கு கிளம்புறேன், 4 நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு மறுபடியும் அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். மறுநாள் காலையில நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் அப்பாடான்னு அவளுக்கு தோணுது. அங்க இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பாக்குறா. நிம்மதியா அன்னைக்கு நைட்டு வந்து தூங்குறா. மறுநாள் வெளியே போய் பார்க்கும்போது அங்க ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறை கிட்ட போகும்போது 2 குழி வெட்டி இருக்கிறத பாக்குறா. ஒண்ணுல அவங்க அக்கா இருப்பா, இன்னொன்னு என்ன அப்படின்றது அவளுக்கு வியப்பா இருக்கு. சரி வந்ததும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து தூங்க ஆரம்பிக்கிறா. வேட்டைக்கு போனவன் இப்ப வீட்டுக்கு வர்றான்.
வீட்டுக்கு வந்தவன் முதல் வேலையா சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிடும்போது இதை உங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கொடுக்குறான். அதை திறந்து பார்க்கும்போது அது ஒரு மாலை. என் அப்பா ஏதாவது சொன்னாரா கேட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்போ அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுது. அன்னைக்கு நைட்டே மறுபடியும் அவ கூட ஃபோர்ஸ்ஃபுல்லா செக்ஸ் வச்சுக்கிறான். காலையில இவன் மாமிசத்தை வெட்டும் போது இவனையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. நைட் இவன் கிட்ட கேட்டுலான்னு சொல்லிட்டு நான் இங்க கல்லறைய பார்த்தேன், அதுல ஒண்ணு என் அக்கா இருக்கா, இன்னொன்னுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அது ரெண்டுமே கல்லறை இல்ல, ரெண்டுமே குழிதான் அப்படின்னு சொல்றான். இத பாரு, உங்க அப்பா காசுக்காக தான் உங்க அக்கா எனக்கு கட்டி வச்சான். கல்யாணம் பண்ணும்போதே அவ மாசமா இருந்தா, உடம்பு முடியாம இருந்தா, இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்றான். நீ சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு அவ சொல்றா. உங்க அக்கா மட்டும் இல்ல, உன்னையுமே காசுக்காக தான் உங்க அப்பா எனக்கு கட்டி கொடுத்தான் அப்படின்ற விஷயத்த சொல்றான். இத கேட்டவ மனசுடைஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறா. மறுநாள் அவ கண்ணாடியில பார்க்கும்போது அவளுக்கு வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கு. அவ மாசமா இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டவன் மறுநாள்ல இருந்து அவளுக்கு சாப்பாடு பால் எல்லாமே அவன் ரெடி பண்ணி கொடுக்குறான். அவ மாமிசத்தை வெட்டும் போது அவளுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிட்டவன் எந்த வேலையும் இனிமே செய்யாதன்னு சொல்லிட்டு அவளை பத்திரமா பாத்துக்கிறான். இவங்க அப்பா கொடுத்த அந்த பேக்கை இப்ப கட்டில் கடையில மறைச்சு வச்சிருந்திருக்கா. அதை இப்ப வெளியே எடுத்து திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது அதுல ஒரு விஷச்செடி இருக்கு. இவன் டெய்லி சாப்பிடுற டீல அதை கலந்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லா டீ பவுடர்லயும் அந்த விஷத்தை கலந்து வச்சிடறா. வழக்கம் போல நம்ம கதாநாயகன் காட்டுக்கு போய் ஒரு மரத்தை வெட்டிட்டு வர்றான். அந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழைச்சு ஒரு தொட்டில் மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறான். இதே மாதிரிதான் அவங்க அக்காவுக்கும் ஒரு தொட்டி செஞ்சிருந்தான். அதே மாதிரிதான் இப்பயும் செய்ய ஆரம்பிக்கிறான். இப்ப நைட்ல அவன் வைத்த வழினால கஷ்டப்படுறான். திடீர்னு போய் வாந்தி எடுக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவ சத்தம் இல்லாம இருக்கா. மறுநாள் இவன் வேட்டைக்கு கிளம்பும் போது இவன் கிளம்பினதுக்கு அப்புறம் இவளும் பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இவன் போய் ஒவ்வொரு டிராப்லயும் என்னென்ன மாட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல கதாநாயகி இப்போ இவன் செட் பண்ண டிராப்லயே மாட்டிக்கிறா. அங்க இருந்து தப்பிச்சு ஓட முடியாம அங்கேயே விழுந்துடுறா. வீட்டுக்கு வந்தவன் வீடு திறந்திருக்கிறத பார்த்துட்டு எங்கிட்டோ தேடி பார்க்கறான். ஆனா இவளை காணோம். எங்க தான் போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் தேட ஆரம்பிக்கிறான். இவன் செட் பண்ண டிராப் பக்கம் வந்து பார்க்கும்போது அங்க டிராப்பை காணோம். கொஞ்சம் தூரம் ஓடி போய் பார்க்கும்போது இவன் அங்க விரைச்சு போய் கிடக்கா. அவளை பார்த்ததும் ஓடி போய் அவளை தூக்கிட்டு வந்து சூடாக்கி கொஞ்சம் அவளை நார்மல் நிலைமைக்கு கொண்டுட்டு வர்றான். கால்ல அடிபட்டு இருக்கு, அதுக்கு மருந்து போட்டு வர்றான். ஒரு நாளுக்கு அப்புறம் அவ சரியாயிடுறா. சரியான அவளை பார்த்ததும் இவனுக்கு இவன் பிடிக்காம போயிடுது. இப்ப அவகிட்ட போயிட்டு உனக்கு கால் சரியானதுக்கு அப்புறம் நீ இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது நான் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இருப்பேன் போல, அதுக்குள்ள நீயாவது பொழைச்சுக்கன்னு சொல்லிடுறான். இதை கேட்டவ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு நினைச்சு அழ ஆரம்பிக்கிறா. மறுநாள் அவன் எந்திரிக்கும் போது அவ அங்க இல்ல. சரி வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிக்க ஆரம்பிக்கிறான். டீ குடிக்கும் போது மறுபடியும் அவனுக்கு ஒரு மாதிரி ஒமட்டுது. இந்த டீல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிருக்கக்கூடிய டீ டப்பாவெல்லாம் திறந்து பாக்குறான். அது ஒரு டப்பால அந்த விஷச்செடி இருக்கு. இத்தனை நாள் நம்ம டீன்னு சொல்லிட்டு விஷத்தை குடிச்சிருக்கோன்றத நினைச்சு மனசுக்குள்ளேயே நினைச்சு வருந்தி அழ ஆரம்பிக்கிறான். யார நம்புனானோ அவங்களே இப்ப முதுக குத்திட்டாங்க. தான் கட்டி வளர்த்த ஆடுங்கள்லாம் விரட்டி விட்டுறான். தான் இது வரைக்கும் கொன்னு எடுத்த ஓனாய்களோட தோல் மேல எல்லாம் படுத்துக்கிட்டு அந்த இடத்துலயே அவன் இறந்து போறான். ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்றது அவன் கூட பழகி பார்க்கும் போதுதான் தெரியும். அவனோட உருவமைப்பையும் உடல் அமைப்பையும் பார்த்துட்டு இவன் முரடன் அப்படின்னு நினைக்கிறது தப்பான விஷயம்ன்றது இந்த படத்தின் மூலமா தெரிய வருது. யாரா இருந்தாலும் சரி பேசி பார்த்தாவே அவங்கள நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு நல்ல திரைப்படத்துல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.